ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் சேவை. லெமன் சேவை வெறும் லெமன் சேவையாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் ஸ்பைக் ஆகும், வெயிட் போடும், இப்படியெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அது கூட கொஞ்சம் சுண்டலை வேக வச்சு போட்டிங்கன்னா இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ நான் எல்லா கடலை, கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு தால், வேறு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில் பாயில் பண்ணிவிட்டு இந்த லெமன் சேவை கூட ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஃபைபருக்காக பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியாக நம்ம சேவை சாப்பிட்டோம்னா இது அவ்வளவா ஸ்பைக் ஆகாது. இப்போ இதில் இருக்கிற ப்ரோட்டீன், ஃபைபர் சுகர் ஸ்பைக்கை குறைக்கும். சுகர் ஸ்பைக்குன்றது டயபெட்டிக்ஸ்க்கு மட்டுமே ப்ராப்ளம் இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர பீரியட் இன் டைம் அதுக்கு ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் 40+ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ட்ரெயினிங் ஏதாவது பண்ணுங்கள். வீட்டில் தம்பிள்ஸ் இல்லைனாலும் இருக்கிற பருப்பு பேக்கெட் இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணி உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க. மசில் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பீரியட்க்கு அப்புறம். மதியானத்துக்கான லன்ச் பார்த்திங்கன்னா பன்னீர், பிரியாணி. ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம். ஸோ கொஞ்சமாவது ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வெஜிடேரியன்னா பன்னீர், டோஃபு, அப்படி இல்லைன்னா வேக வச்ச இந்த மாதிரி பயிர் வகைகள். இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன். அதில் கார்ப்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.